நல்ல பண்பாளராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திகழ்வது உண்மை. இது திண்ணமான உண்மை. நான் நேரில் பார்த்ததுக்காக மட்டும் சொல்லலை. சில விஷயங்களை அவரை முரண்பாடாக காட்டணும்னு நினைக்கிறீங்க. அது உங்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு நல்ல முதலமைச்சரை ஆட்சி செய்ய விடணும். அவருக்கு இன்னொரு வாய்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. என்ன சூழ்நிலைங்கிறது எனக்கு தெரியாது. பட் என்னுடைய வேண்டுதல், திரும்பவும் முதலமைச்சராக ஸ்டாலின் பதவி ஏற்கணும். பதவி ஏற்று அவங்க நீண்ட காலம் வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்யணும். யாரோ தயவுனாலேயோ முதலமைச்சர் ஆகிறாங்க தமிழ்நாட்டில். ஒரு நல்ல மனுஷன் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? அந்த நினைப்பு எல்லாருக்குமே இருக்கணும். அப்படி இருந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி அறிவு வேணும். அந்த அறிவு திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்திற்கு இருக்கிறது என்பது திண்ணமான உண்மையாக இருக்கிறது. இப்போ நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் நல்ல பட்ஜெட் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு நல்ல சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசு ஊழியராக குறைந்த வாடகையில் வீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் பாராட்டுகள். ஆனால் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் விடுக்கிறேன். டெம்பரவரியாக அரசு துறைகளில் பதவி ஏற்றிருக்க பணியாளர்களுக்கு நிரந்தர அந்த துறையில் இல்லாட்டாலும் வேறு துறையில் அவர்கள் அனுபவத்தின் அடிப்படையில் நிரந்தர பணி வழங்க கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அதற்கான விதிமுறைகள் தெரியும். விதிமுறைகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் தோக்கக்கூடாதுங்கிற நினப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும். அப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல முதலமைச்சர் கிடச்சிருக்காங்க. அவங்க இன்னும் நிறைய காலம் வாழணும். என்னுடைய ஆயுளும் அவர்களுக்கு சேர்ந்து இருக்க வேண்டும். இப்போ ஊனமுற்றவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். எங்களுக்கு அப்பப்போ அரசு தரப்புக்கு கொடுக்குற ஊக்கமும் ஆக்கமும் எங்களை நல்லா வாழ வச்சிட்ருக்கு. என்னை வாழ வச்சதில் முக்கியமான பங்கு யாருக்குன்னா அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி எனக்கு தனிப்பட்ட முறையில் ஊக்கம் கொடுத்தது போப் கல்லூரி தான். அதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த கல்லூரிக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். என்றைக்குமே நான் இறக்கும் தருவாயிலும் அவர்களுக்கு நன்றி கடன் பட வைத்திருக்கிறார்கள். திரு ஜான்சன் அம்மணி அவர்களும் இன்றளவும் எனக்கு துணை புரிவது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எந்தவித கட்டாயத்தின் பெயரிலும் அந்த பெயரை நான் உச்சரிக்கவில்லை. யாரும் இதை சொல்லுங்கள் என்று என்னை கட்டாயப்படுத்தவில்லை. என்னுடைய சொந்த விருப்பத்தின் பெயரிலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், போப் கல்லூரி ஆகியோர்களை நான் புகழ்ந்து கூறுகிறேன். என்னுடைய சொந்த விருப்பத்தின் பெயரில் யாரும் தவறாக எண்ண வேண்டாம். மனிதருக்கு விருப்ப வெறுப்புகளே அவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. இதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நாம் எங்கு தொடங்குகிறோம், எங்கு முடிக்கிறோம் என்பது கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இலக்காகும். ஊனமுற்றோருக்கு பிறவியிலேயே நீங்கள் சவால்களை சந்தியுங்கள் என்று கடவுள் ஊக்கப்படுத்துகிறார். நாங்களும் வெற்றிகரமாக அந்த சவால்களை சந்தித்து வாழ்க்கை நடத்தி வருகிறோம். எங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஒத்துழைப்புகளுக்கும் என்றும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எப்படி ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோமோ அதே போல் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்யப்படுகிறது மத்திய மாநில அரசுகளால். அதற்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் ஆகியோர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நாங்கள் ஏதோ ஒரு திட்டம் அவர்களை அறியாமலேயே எங்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களை மாற்றுத்திறனாளிகள் என்ற நிலைக்கு உயர்த்தினார். உடல் ஊனமுற்றோர்
உடல் ஊனமுற்றோர் என்ற நிலையிலிருந்து எங்களை மாற்றுத்திறனாளிகள் என்ற நிலைக்கு உயர்த்தியது முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் கவிப்பணி மட்டுமல்ல அரசியல் பணியிலும் சிறந்து விளங்கியவர்கள். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பெண் துணிச்சலுக்கு சொந்தக்காரர். எல்லா முதலமைச்சர்களையும் புகழ வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அதனால்தான் இந்த பதிவை எடுக்கிறேன். எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஒரு கொள்கையும் கோட்பாடும் இருக்க வேண்டும். கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நமக்கு வகுத்து காட்டியவர் தந்தை பெரியார். அதை பின்பற்றி நம்மை வாழ வைத்தவர்கள் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் இப்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்த வீடியோவில் அரசியல் பற்றி நிறைய பேசியிருக்கேன். அது எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அரசியல் அனுபவங்களை சின்ன வயசுலேருந்து நான் நியூஸ் கேட்பேன். அதனால தான் என்னால் பேச முடிஞ்சது. 1 hour வீடியோ போடணும்னு நினச்சேன். அதில் நல்ல ட்ராக்கில் போயிட்டுருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இந்த விஷயம் பண்ண ஆரம்பித்தது இன்றைக்கி தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நேற்று முயற்சி பண்ணேன், நேற்று வரும்போது முயற்சி பண்ணேன், ஆனால் முடியலை. சில விஷயங்கள் இப்போ தான் நடக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா, அந்த கணக்குப்படி போகிறது நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ டெஃபினட்டாக போடணும். அந்த மாதிரி ஒரு ட்ராக் இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இந்த மாதிரி யூடியூப் சேனல் சரியான வழிகாட்டுதல் இருந்தால் தான் ஆரம்பிக்கணும். கச்சா முச்சான ஆரம்பிக்கக்கூடாது. தனி மனித ஒழுக்கத்துக்கு பெயர் போடுறது இந்தியா. அந்த ஒழுக்க நெறிகளை நாம் பேணி காக்க வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நான் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப ஒரு கடினமான வாழ்க்கை தான். எங்கள் அம்மா இல்லாத இந்த நிலைமையில் என் வாழ்க்கை ரொம்ப கடினமானது உண்மை தான். ஆனால் இந்த கடினத்தையும் என்னால் கடக்க முடியும். இது கடவுளால் விதிக்கப்பட்டது. அதை என்னால் மாற்ற முடியாது. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நம்ம பண்ண முடியும். லைஃப்பில் நல்லதே நடக்கணும்னு நினைப்போம். ஆனால் நல்லது நடக்குதாங்கிறது கடவுள் கையில் தானே இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த வீடியோ இன்றைக்கி 1 hour வீடியோ மாறணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது நடந்தால் ரொம்ப சந்தோஷம். லைஃப்பில் இதுதான் நடக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது எப்போவுமே. என்னோடய யூடியூப் சேனலுக்கு வியூஸை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் 1 hour வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். லைஃப்பில் தோற்றுருவோம் ஜெயிச்சிருவோங்கிறது கடவுள் நிர்ணயிக்கிறது. நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் படி நம்ம வாழ்ந்தாலுமே கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதானே நடக்கும். லைஃப்பில் இந்த வாழ்க்கை முறையை நீ வாழு அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம மனித ரூபத்தில் நெறிமுறைகளை வகுத்து கொடுக்கறது கடவுள் தான். 2-3 உருவங்கள் எடுப்பார். 2-3 உருவங்கள் கண்டிப்பாக எடுப்பார் கடவுள். நல்ல அப்பா, நல்ல அம்மா, நல்ல ஆசிரியர்கள், 4வது உருவம் நல்ல நண்பன். எனக்கு எல்லாமே அமைஞ்சுது. ஆனால் நான் வாழ்கிறத எங்கள் அம்மாவால் பார்க்க முடியலை. அது ஒரு வருத்தமான விஷயம். எல்லாருக்குமே எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிடாது. ஆனால் அலுவலகத்தில் அதுக்கு நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு நிறைய தாய்மார்கள் ஸ்தானத்தில் நிறைய பேர் கிடைக்கிறாங்க. அதை நான் இல்லைன்னு மறுக்கவும் முடியாது. அப்படி மறுத்தா நான் நன்றி கெட்ட மனிதன் ஆயிடுவேன். நிலை தடுமாறாமல் நான் என்னை வச்சுக்கணுன்னு டெய்லி வாழ்க்கையில் போராடிட்டுருக்கேன். எனக்கு கிடைக்க வேண்டியது நல்ல வாழ்க்கை துணை. அதுக்காக எல்லோரும் வேண்டிக்கோங்க. என்னுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி நான் சொல்லணுங்கிறதுக்காக என்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிலாம் நான் பேசியிருக்கேன். தவறான எண்ணத்தில் நான் எதுவுமே பேசலை. என்னுடைய எண்ணங்கள் கரெக்டாக இருக்கணும் பெண்கள் விஷயத்தில் அப்படிங்கிறதையும் நான் விரும்புகிறேன். அதை என்னால் அந்த விருப்பத்தை நான் வச்சுருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரிதான்.
ஒரு பெண்ணால் தான் நம்ம வாழ்கிறோம். அந்த பெண்ணை வந்து எப்போவுமே மரியாதையை நடத்தணும். மரியாதையை நடத்தணுங்கிற நினப்பு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த அந்த நினப்பு பழிக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன். எல்லாருடைய வாழ்க்கை முறைகளையும் கடவுள் நல்லா நிர்ணயிச்சிருப்பார். எப்படி வாழ்கிறோம், எங்கே வாழ்கிறோம், எந்த சூழ்நிலையில் வாழ்கிறோங்கிறது நல்லபடியாக அமையணும். எப்படியாவது வாழ்ந்துடலான்னு கெட்ட வழியில் போனால் அது நிலைக்காது. லைஃப்பில் நல்லது நினச்சி துணிஞ்சு செயல்படலாம், கெட்டது நினச்சி துணிஞ்சு செயல்பட்டால் கடவுள் தண்டனை இருக்கும். மனிதர்களால் எந்த மனுஷனையும் தண்டிக்க முடியாது. கடவுள் மனித உருவெடுத்து சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் இப்போ கடுமையான நிலைப்பாடுகளை எடுத்துகிட்டு வராங்க. அரசியல் அமைப்பு சட்டங்களில் நிறைய திருத்தங்கள் ஏற்பட்டிருக்கு. உழைப்புக்கேற்ற ஊதியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இதுதான் என்னோடய ஆசை. 20 நிமிஷம் வீடியோவை நெருங்க போகிறேன். இப்போ 12வது நிமிஷத்தில் இருக்கேன். லைஃப்பில் ஜெயிச்சுட்டே இருக்கணுங்கிற நினைப்பு மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி ஒரு நினைப்பு இருந்தால் நம்மளால் வெற்றியை தவிர எதையும் ருசிக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இது முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. என்னை பற்றி தான் நான் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். சில தலைவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் நான் சொன்னேன். என் வாழ்க்கையில் அவர்களால் சில நன்மைகள் அவர்களுக்கே தெரியாமல் எனக்கு நடந்திருக்கு. ஆனால் மேக்ஸிமம் நன்மை நடந்தது எங்கள் அம்மாவுடைய அருளாலையும் எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தாலையும். உயிரோடு இருக்கும்போது எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பயன்படுத்த முடியாமல் போச்சு. அவங்களும் அல்பாயுசில் போகும்னு நினைக்கல. ஆனால் அது நடந்தது. மனித வாழ்க்கையில் நினைக்கிறது நடக்காது. எல்லாரோடையும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு நினச்சாங்க. ஆனால் அது நடக்காதது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். சரி, அது முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதை மாற்ற முடியாது. எனக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு எங்கள் அம்மாவை நான் வேண்டிக்கிறேன். எங்கள் அம்மா வேறு ஒரு பிறவி எடுக்கணும். அது என் மூலமாக நடக்கணும். அதுக்காக தான் எங்கள் அம்மாவுடைய ஆன்மா துடிச்சுக்கிட்டு இருக்கும். அதுதான் இப்போதைய உண்மையான நிலைமை. எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் தோற்கவே கூடாதுங்கிற நினைப்பு இருக்கக்கூடாது. லைஃப்பில் தோற்றாலும் முயற்சி பண்ணி நல்ல வழியில் தோற்கணும். நீங்கள் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தில் கெட்ட வழியில் முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டிங்கன்னா அந்த வெற்றி நிலைக்காது. எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் இதுதான் நடக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதுதான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கைங்கிறது கடவுளால் முடிவு பண்ணப்படுது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்குது. நமக்கு மரியாதை கொடுக்குறவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், நமக்கு மரியாதை கொடுக்காதவங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். அதுதான் இந்தியாவிலையும் உலக அரங்கிலையும் பின்பற்றி படிக்கிற பொதுவான பண்பு. இப்போ கலாச்சாரத்தை அதிக அளவில் பின்பற்றுற நாடுனா அது இந்தியா தான். எப்படி பார்த்தாலும் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருக்கும். அதை நம்மளால் தவிர்க்க முடியாது. எப்படியும் வாழலாங்கிற நினப்பை மட்டும் எல்லாருமே தவிர்க்கணும். அப்படி தவிர்த்தா ரொம்ப நல்லது. லைஃப்பில் இதுதான் நடக்கணும், இதுதான் நடக்கக்கூடாதுங்கிற முடிவுகளை நம்ம எடுக்கிறத தயவு செஞ்சு தவிர்க்கணும். லைஃப்பில் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இந்த வீடியோவில் நான் சொல்கிறது என்னுடைய கருத்துக்கள் மாறுபடலாம். ஆனால் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 4-5 வருஷமாக நடக்காத ஒரு விஷயம் என்னோடய திருமணம். அதுக்காக தான் இப்போ அதிரடியாக செயல்பட வேண்டியிருக்கு. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததே அதிக வருமானத்துக்காக தான். அதையும் நான் சொல்லிக்கிறேன். நான் யாருக்கிட்டையும் திருடலை. என்னுடைய உழைப்பை நான் ஆரம்பித்தது ஜனவரி 3ஆம் தேதி. இப்போ வரைக்கும் 28 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குதுங்க. அதனால தான் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகரிக்க தான் இந்த வீடியோவை நான் 1 hour வீடியோவை மாற்றணும்னு நினைக்கிறேன்.
ஒரே இடத்துல உட்காந்து போடலாம். பட் நடந்துக்கிட்டே போட்டாலும் அது கொஞ்சம் நல்லது தானே, என் காலுக்கு நல்லது தானே. அதனால தான் என்னுடைய நான் கையில் வச்சுக்கிட்டு வீடியோ போடுறதுனால சில விஷயங்கள் தெரியாது. சும்மா ரூமுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி தான் தெரியும். லைஃப்பில் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருப்போம். அதனால் மிஸ் ஆக மாட்டோம் எதுவும். லைஃப்பில் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் இன்றைய பொழுது நன்றாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். 1 hour வீடியோ இன்றைக்கி போட்டு முடிக்கணும்னு நினச்சி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் நான் முடிப்பேன் நம்புகிறேன். ஒரு நல்ல தலைப்பு எடுத்து நிச்சயமாக சூப்பராக போடுவேன். இப்போ தான் இது ஒரு சும்மா ட்ரெய்லர் தான். நான் என்னுடைய பொருட்களை காட்டுற அளவுக்கு நான் ரொம்ப பணக்காரன் இல்லை. நான் ஒரு அரசு வேலையில், அதுவும் தற்காலிக வேலையில் தான் இருக்கேன். அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் பணக்காரனாக தான் இந்த வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன். யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அதனால் பணம் கிடைக்கும். ஒரு வறுமை இல்லாத வாழ்வை வாழலாங்கிறது தான் என்னோடய ஆசையும் கூட. எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வீடியோக்களை பார்க்குற அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரிப்ஷனுக்கு உதவி செய்கிற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 1 hour போட்டு முடிக்கணுங்கிறதுல கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வந்துட்டேன். அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏற்கனவே 20 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். லைஃப்பில் நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்கும். லைஃப்பில் தோல்வியை பார்க்கக்கூடாது. தோல்வி கண்ணுக்கு தெரியாமலே போகணும். அதுதான் என்னுடைய வேண்டுதல். தோல்விக்காக கெட்ட வழிகள் தான் யூஸ் பண்ணக்கூடாது தோல்வியிலேருந்து மீள்றதுக்கு. ஆனால் நல்ல வழிகளை யூஸ் பண்ணணும்னு நம்புகிறேன். ஜெயிச்சிட்டே இருக்கணும். நம்புகிற விஷயங்களில் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் மனிதர்களுக்கு. நான் சும்மா தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். இப்போ கொஞ்சம் மீண்டும் ஒரு முறை தாமரை செல்வனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஆரம்பித்து கொடுக்கலன்னா இது இந்த அளவுக்கு வந்திருக்காது. நானும் இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். லைஃப்பில் தோற்றுக்கிட்டே இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஜெயிச்சிருவோம். அது இந்த பாயிண்ட்டாக இருக்கணும்னு நம்புகிறேன். எப்படி பார்த்தாலுமே ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருப்போங்கிற நினப்பு மட்டுமே நம்மளை வாழ வைக்கும். எதையுமே நம்ம காட்டிக்கக்கூடாது. நம்மளுடைய அழுகையும் கண்ணீரும் நம்மோடு இருக்க வேண்டும். எனக்கு இந்த பட்டிமன்றம், இந்த நிகழ்ச்சிகளுக்கு போனால் சில பேர் அழுவாங்க. அது எனக்கு சத்தியமாக பிடிக்காது. ஏன்னா அந்த அழுகை நம்ம கஷ்டத்தை வெளியே கரைச்சிடும். கஷ்டத்தை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. அப்புறம் கஷ்டம் கரையக்கூடாது. கஷ்டம் கரைஞ்சா நம்ம லைஃப்பில் தோற்றுருவோம். கஷ்டம் இருக்கணும். கஷ்டத்துலேருந்து மீண்டு வரும்போது ஒரு சுகம் இருக்கும்ல, அந்த சுகம் இருக்கும். தாயின் சுகமும் மனைவியின் சுகமும் பெரிதல்ல. நீ கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிற பற்றியா, அதுதான் சுகம். உண்மையான வெற்றி, உண்மையான அன்பை பெறுவது கூட கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டத்தை கூட நீ பட்டு தான் ஆகணும். 20 நிமிஷம் வீடியோ அது மாற போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைஃப்பில் நான் எடுத்த ரிஸ்க்குகளில் நேற்று ஜெயிக்க முடியலனாலும் இன்றைக்கி ஜெயிக்க போகிறேன். முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த முயற்சியை நான் கண்டினியூ பண்ணுறேன். லைஃப்பில் தோல்வியே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. தோல்வியிலேருந்து மீள முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ண நீ ஜெயிச்சிட்டே இருப்ப. உன்னுடைய பாதையும் உன்னுடைய பயணமும் தெளிவாகும். உன்னுடைய நடைமுறைகள் மாறும். உன்னுடைய அணுகுமுறைகள் மாறும். நீ நினைக்கிற நினைப்பில் வெற்றியை வசப்படுத்தலாம். லைஃப்பில் தோல்வியை
எல்லா பக்கமும் தூக்கி எறியணும். அப்படி தூக்கி எறியும்போது நீ வாழ்கிற வாழ்க்கை அழகாக தெரியும். அப்படி அழகாக தெரிஞ்சால் சூப்பராக இருக்கும் லைஃபு. எப்படி பார்த்தாலுமே லைஃப்பில் தோல்வியே பார்க்கக்கூடாதுங்கிற நினப்பு இருக்கக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனால் சில பேருக்கு, சில ஆதி மேதாவிகளுக்கு அந்த நினப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளால் அதை தடுக்க முடியாது. எனக்கும் அந்த நினப்பு இருக்குது. நான் அந்த நினப்பில் இருந்து வெளியே கொண்டு தோல்விகளை பக்குவமாக எடுத்துக்கிற நிலைக்கு உயரணும். அதை இந்த வீடியோ போடுறது மூலமாக நானுமே அதை கடைப்பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். தோல்வியை பார்த்து பயப்படக்கூடாதுங்கிற நினைப்பு. எனக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையணும். அதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது. எனக்காக டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் வேண்டிக்கோங்க. மனைவியை நாங்கள் கொடுமைப்படுத்த மாட்டோம். ஊனமுற்றவர்கள் நாங்கள் கொடுமைப்படுத்த மாட்டோம். ஆனால் நல்ல கையோட காலோடு இருக்கவனுக்கு மனைவியோட அருமை தெரியாது. ஊனமுற்றவனாக இருக்கவனுக்கு தான் மனைவியோட அருமை தெரியும். மனைவியோட அருமை தெரிஞ்சாலும் வெளிப்படுத்த மாட்டாங்க நல்ல கையோட காலோடு இருக்கிறவங்க. ஆனால் மனைவியோட அருமை தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் அன்பு மட்டுமே வெளிப்படுத்துவோம் நாங்கள். அது எங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. அதை மாற்ற முடியாது. எப்படி வேணாலும் வாழலாங்கிற நினைப்புகளை மட்டும் தவிர்க்கணும் எல்லோரும். அப்படி தவிர்த்துட்டா பிரச்சனையே கிடையாது. 1 hour வீடியோவில் 22 நிமிஷம் முடிக்க போகிறேன். 1 hour வீடியோ போடணும்னு நினச்சேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன். நல்லதே நடக்கும் எல்லாருக்கும். இப்போது நான் படுத்துக்கிட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை முடிக்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறேன். சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டணும். லைஃப்பில் யாரோட உதவி இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கணும்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பலர் உதவி பண்ணியிருக்காங்க. பலர் உதவியில் தான் நான் வாழ்ந்திருக்கேன். லைஃப்பில் என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறத கடவுள் தான் முடிவு பண்ணுவார். எந்த தடை வந்தாலும் என்னால் வர்ற தடையாக இருந்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். 23வது நிமிடத்தை நெருங்கப் போகிறேன். இப்போது 1 hour வீடியோ போடணும். அதனால் நான் எதை பற்றியும் கண்டுக்கிற மனநிலையில் இல்லை. என்னுடைய கைகளே எனக்கு தடையாக அமையுது. பட் சில விஷயங்கள் நம்ம தவிர்க்க முடியாது இல்லையா? என்ன நடந்தாலும் நான் 1 hour வீடியோ போட்டு தான் ஆவேன். அதுக்காக தான் இப்போ நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி பார்த்தாலும் 1 hour வீடியோ போடுவேனான்னு நினச்சேன். இப்போ 24வது நிமிஷத்தில் அடி எடுத்து வைக்க போகிறேன். பேசிக்கிட்டே இருந்தால் வெற்றி பெறலாம். இந்த யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் இதில் இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு நேற்று கிண்டல் பண்ணால் 1300 வீடியோ போட்டு 27 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்களான்னு. சப்ஸ்கிரைபர்ஸ் உயரணுங்கிறது என்னுடைய ஆசை. என் வீடியோஸை பார்க்குறவங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதையுமே பிச்சையாக கேட்கக்கூடாது. லைக் கேட்குறது கூட என்னை விட என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சை தான். பட் நாங்கள் சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. அதனால தான் கேட்குறேன். லைஃப்பில் தோல்வியை பார்க்கக்கூடாதுங்கிறது என் நினைப்பு. எந்த நிலையிலையும் என்னுடைய பாதையை, என்னுடைய பயணத்தையும் நான் கரெக்டாக அமைச்சிக்கணும். அப்படி அமைச்சிக்கிட்டால் தான் நான் வாழ்கிற வாழ்க்கையில் நல்லது நடக்கும். எப்படியும் வாழலாம் என்ற நினைப்பு எனக்குள் இருக்கத்தான் செய்தது. மனிதனல்லவா நான்? தெய்வ பிறவியாக வாழ முடியவில்லையே என்ற நினைப்பு இப்போது வருகிறது. தெய்வ பிறவிகளாக வாழும் பொழுது நம்ம ஜெயிக்கிறத தவிர்க்க முடியாது. எப்படி பார்த்தாலுமே ஜெயிக்கிறப்போ ஒரு சந்தோஷம் வரும் பார்த்திங்களா? அந்த சந்தோஷத்தை நம்மளால் வார்த்தையால் சொல்ல முடியாது. எப்படி பார்த்தாலுமே ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருக்கணுங்கிற நினைப்பு மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த நினைப்பிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோன்னா ஜெயிச்சுட்டே இருக்கலாம். பயணத்தையும் கரெக்டாக முடிவு பண்ணுவீங்க.
எப்போவுமே ஜெயிக்கலாம். அறுக்கிற மாதிரி தெரிஞ்சால் மன்னிச்சிக்கோங்க. இது என்னுடைய முதல் முயற்சி 1 hour போடுறது. நல்ல கான்செப்டோடு நான் நிறையா வருவேன். யூடியூப்லேயும் கூகுள்லேயும் நிறைய செக் பண்ணுவேன். 1 hour 2 hours 3 hours என்னுடைய பாதைகளை உயர்த்துவேன். எனக்கு ஐடியா கொடுத்தது ஒரு மாமனிதர் தான். எங்கள் அலுவலகத்தில் ஒரு மேக்ஸை பற்றி ஒரு பையன் போடுறதாகவும் அது அவனுக்கு நல்ல ரீச் கொடுக்குறதாகவும் சொல்லியிருந்தாங்க. மேக்ஸ் வந்து எனக்கே வீக்காக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அதனால தான் மேக்ஸு அந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்குள்ளே நான் பொதுவான விஷயங்களை பற்றி போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாருக்குமே இருக்குது. கொரோனா டயத்தில் அதை நம்ம அனுபவித்தோம். நடந்து போய் ஒரு விஷயத்தை வந்து அடையிற மாதிரி பழைய காலத்துக்கு இந்த கொரோனா நம்மளை கொண்டு போச்சு. அது ஒரு நல்ல விஷயந்தான். எப்படி பார்த்தாலுமே ஜெயிக்கிறது நம்மளாக தானே இருக்கும். நடந்து போய் ஒரு விஷயத்தை அடைஞ்சப்போ எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பாங்க. வெயில் இருந்திருக்கும், வெயில் இல்லாமல் இருந்திருக்காது. நடந்து போய் ஒரு விஷயத்த வாங்குறப்போ அவங்களுக்கு சந்தோஷம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷத்தை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. என்னால் அனுபவிக்க முடியலை. நானுமே என்னுடைய வேலை பார்க்குற அலுவலகத்துலேருந்து மடத்தூர் வரைக்கும் நடந்து போயிருக்கேன் பல தடவை. அப்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஒரு சவாலை நினச்சிக்கிட்டு செய்வேன். ஆனால் எனக்கு இப்போ அந்த சவாலை செய்ய முடியலை. லைஃப்பில் தோல்வியை வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறோம். சவால்களை நிறைய எடுக்கணும். இன்ஃபேக்ட் தோல்வியை வந்து தவிர்க்க நினைக்கக்கூடாது, ஜெயிக்க நினைக்கணும். 1/2 மணி நேரம் வீடியோவாக ஆக போகுது. லைஃப்பில் தோல்வி கிடைக்க தான் அந்த பக்குவம் வந்து நமக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை முறைகளை நான் நல்லா வகுத்துக்கிட்டால் பிரச்சனையே இல்லை. எப்படி வாழ்கிறோம், எங்கே வாழ்கிறோம், என்ன மாதிரி வாழ்க்கை முறைகள் நமக்கு கொடுக்கப்படுது, லைஃப்பில் மனுஷனுக்கு என்னென்ன விதிமுறைகள் வகுக்கப்படுகிறது என்பதை கடவுள் வகுத்து வைத்திருப்பார். அதன்படி செயல்படுவது நமது கடமையாகும். அந்த கடமைகளை மீறி நம்மால் செயல்பட இயலாது. அப்படி செயல்படும் பொழுது கடமைகளை மீறி செயல்பட்டால் அதற்கான விளைவுகளை நாம் சந்திக்காமல் இருக்க முடியாது. தீமையான பாதைகளை மட்டுமே நாம் தீமையான பாதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடாது. நல்ல பாதைகளை எப்பாடுபட்டாவது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே ஆழமான உண்மை. கடவுளின் சக்தியாக இருக்கக்கூடிய பெண்களை மதித்து பழக வேண்டும். அவர்களை மதித்தால்தான் நம்மை 4 பேர் மதிக்க முடியும். அந்த தகுதியை நாம் பெற வேண்டுமென்றால் பெண்கள் நம்மால் மதிக்கப்பட வேண்டும். பெண்களை மிதிப்பவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். பாலியல் வன்கொடுமைகள் நடக்காமல் கடவுளும் காப்பாற்ற வேண்டும், அரசுகளும் காப்பாற்ற வேண்டும். பெண்கள் மிகப்பெரிய சக்தி. அவர்களை தெளிவாகவும் நிதானமாகவும் பயன்படுத்த வேண்டும். எந்த விதமான தடையையும் பெண்களுக்கு விதிக்கக்கூடாது. அதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. கடவுளுடைய அவதாரங்கள் பெண்கள். அந்த அவதாரத்தை நாம் வீணடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அனைவரையும். எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல. பாதையை தெளிவாக தேர்ந்தெடுத்து வாழ வேண்டும். நல்ல முறையில் வாழ வேண்டும். இறந்து போனாலும் நம் பேரை 4 பேர் சொல்கிற அளவுக்கு வாழணும். லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற நினப்பு மட்டும் இருந்துகிட்டே இருந்தால் ஜெயிச்சுட்டே இருக்கலாம். மெல்ல மெல்ல வாழ்க்கையில் 30 நிமிடம் இந்த வீடியோவில் 30 நிமிடங்களை இப்போ கடக்க போகிறேன். வாழ்க்கையில் எதையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அப்படி வந்து மாற்றணுன்னா நம்மளால் ஜெயிக்க முடியும். எப்படி வந்து ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் எல்லாம் அமையணுமோ அப்படி அமையும். நம்ம எதையுமே வந்து முடிவு பண்ண முடியாது. ஆனால் சில விஷயங்களை கேட்க வேண்டிய கட்டாயம் வந்தால் நம்ம கேட்டு தான் ஆகணும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், மற்றபடி நான் நல்லா இருப்பேனாங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். நான் நல்லவனாக தான் இருக்க விரும்புகிறேன். அதனால தான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியுது என்னால்.
லைஃப்பில் தோற்றுருக்கூடாதுங்கிற நினப்பு மட்டும்தான் எனக்கு இருக்குது. நல்ல வழியை தேர்ந்தெடுத்து அதை நடைமுறைப்படுத்தி நான் ஜெயிக்க முடியும், அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. நன்றி.